அன்பானவர்களே, லூக்கா 8ஆம் அதிகாரத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். உங்கள் கையில் பைபிளை வைத்துக்கொண்டே இந்த நிகழ்ச்சியை கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 90வது பக்கம், பேஜ் நம்பர் 90. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 90, 91, 92, 93ஆம் பக்கத்தில் கூட இந்த அதிகாரம் இருக்கிறது. லூக்கா அதிகாரம் 8, 56 வசனங்களை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை எப்படி வாசிப்பது, எப்படி அதிகாரத்தில் உள்ளவைகளை மனதில் பதித்துக் கொள்வது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கவனிக்கப் போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 3வது சுவிசேஷமாக புதிய ஏற்பாட்டின் புத்தக வரிசையிலே இடம்பெற்றுள்ளது. முதலாவது எழுதப்பட்டது மார்க்கு, அதுக்கு பிறகு மத்தேயு, லூக்கா. லூக்கா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது ஒருவேளை வாழ்ந்திருப்பார். ஆனால் அவர் பவுல் அப்போஸ்தலன் கூட பிரயாணம் பண்ணினவர், சிறந்த சரித்திர ஆசிரியர், ஒரு மருத்துவர், கிரேக்க ஞானி. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் பரமேறி சென்ற பிறகு நடந்ததை பற்றியும் தியோபிலிஸ் என்ற ஒரு மகா கனம் பொருந்திய அதிகாரிக்கு எழுதினது தான் லூக்கா சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகமும். லூக்கா சுவிசேஷம் நீளமான புத்தகம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் அதிகமான வசனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் 56 வசனங்கள் உள்ளன. அதிகாரத்தை வாசிக்கும்போது நாம் பத்தி பிரிவுகளை கவனிப்பது மிகவும் நல்லது. அப்பொழுது அந்த அதிகாரத்தின் உள்ளடக்கம் நம்முடைய மனதில் தங்கி இருக்க வாய்ப்பு உண்டு. இதை பார்த்த உடனே நீங்கள் பார்க்கலாம், மேலோட்டமாக பரவலாக பார்க்குறோம். திறந்து வச்சுருக்கீங்களா? பைபிள் பேஜ் கூட பாருங்கள். இதில் பாருங்களேன், 5ஆம் வசனத்திலே விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். இந்த வாக்கியத்தை பார்த்தோன்னே நமக்கு அந்த விதைக்கிறவன் உவமையை பற்றி இந்த பகுதி சொல்லுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த உவமையை 4 நிலங்களின் உவமை என்றும் சொல்லலாம், விதைக்கிறவனும் விதையும் அப்படி என்று சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட உவமைக்கு தான் விளக்கம் தெளிவாய் கொடுக்கப்படுகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் எத்தனை உவமைகள் இருக்கின்றன என்று இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், குறித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த உவமை மத்தேயு சுவிசேஷத்தில் எந்த அதிகாரத்தில் வருது, மார்க்கில் எங்கே வருது, எந்த அதிகாரத்தில் வருது, லூக்காவில், அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நீங்கள் கவனிக்கிறீங்களா? மத்தேயு 13 இருக்குது. உங்கள் பைபிளில் 19ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் திருப்பினீங்கன்னா அங்கே இதே உவமையை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி ஞாபகம் வைக்கிறேன்னா, 13ல் 1 இருக்குது, 3 இருக்குது, 1, 3 இருக்குது. 3 நிறங்கள் பலனற்ற, பலன் தர முடியாத நிறங்கள். ஒரு நிறம் நல்ல நிறம் என்று அழைக்கப்படுகிறது. 13 பார்த்த உடனே ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 1, 3 இருக்குது, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4 இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள் 4 பிரிச்சிருக்கு. அந்த 4 பிரிச்சிருக்கிறதுலே ஒரு 4 மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அதில் வழி அருகே கற்பாறை, அதுக்கப்புறம் முள்ளுள்ள இடங்கள், நல்ல நிலம். இது மார்க்கு 4ல் இருக்குது. முதல்ல ஒரு 4 பார்த்தோம், 1 + 3 4. ரெண்டாவது ஒரு 4, முதல்ல மத்தேயு, அப்புறம் மார்க். 3வது லூக்காவில் அந்த ரெண்டையும் கூட்டினா 8. இப்போ அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம், 13, 4, 8. யாருக்காவது நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் இந்த அதிகாரத்தை எப்படி மனதில் பதித்து கொள்வது, கற்றுக்கொள்வது என்று படிக்கிறோம். இப்போ பாருங்கள், முதல் 3 வசனங்களும், பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தைக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும்
தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த 3 வசனங்களும் ஒரு சின்ன ஒரு ஆரம்ப முன்னுரை போல இருக்குது. இந்த அதிகாரத்துக்கு இயேசு என்ன செய்தார், அதில் 3 பெண்களுடைய பெயர்களை பார்க்குறோம். முதல் வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை. நிறைய இடத்துல சுவிசேஷம் தான் வருது, இந்த ஒரு இடத்துல மட்டும் நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பிரசங்கமே சுவிசேஷ பிரசங்கமாக நற்செய்தி பிரசங்கமாக இருக்கலாம், ஆனால் சுவிசேஷத்தை சொல்லி வல்லமையாக இயேசு பிரசங்கித்தார் பல இடங்களிலே. இதை அடிப்படையாக கொண்டு தான் சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு எப்படி மக்களை விடுதலையாக்கினார், எதிலிருந்து விடுதலையாக்கினார், அதுதான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. சகல பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது உவமையாக சொன்னது. இதுதான் விதைக்கிறவன் உவமை. இந்த உவமைக்கான விளக்கம் 11வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனத்தில் சீஷர்கள் கேட்குறாங்க, இந்த உவமையின் கருத்து என்ன என்று அவரிடத்தில் கேட்டார்கள். இப்போ இயேசு பதில் கொடுக்கிறார். அந்த உவமையின் கருத்தை விளக்கி சொல்லுகிறார். 12 பக்கத்தில் 5, 13 பக்கத்தில் 6, 14 பக்கத்தில் 7, 15 பக்கத்தில் 8, அதே போல் 5 பக்கத்தில் 12, 6க்கு அருகில் 13, 7 பக்கத்தில் 14, 8 பக்கத்தில் 15. இப்படி எழுதி படிப்பது தான் வேதத்தை ஆராய்வதில் ஒரு படி. 4 நிலங்களை பார்க்குறோம். வழி அருகே அல்லது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் 12ஆம் வசனத்தில் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படாதபடி பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? முதல்ல நற்செய்தின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம் முதல் வசனத்தில். இந்த 12ஆம் வசனத்தில் விசுவாசித்து இரட்சிக்கப்படாதபடி, அதுக்கு முன்னால் கேட்கிறவர்கள். சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு இடையில என்னெல்லாம் நடக்குதுன்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி. கேட்டுருவாங்க, உள்ளத்தில் இருந்து பிசாசத்தை எடுக்கிறான், உள்ளத்துக்குள்ளேயும் நுழைகிறான், உள்ளத்துக்குள்ளே உள்ளதையும் கெடுக்கிறான், உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தையும் எடுத்து விடுகிறான். நாம் பிரசங்கத்துக்காக ஜெபிக்கும் போது, சுவிசேஷ ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது வசனத்தை கேட்டவருடைய உள்ளத்திலிருந்து வசனங்களை எடுக்காதபடி ஜெபிக்க வேண்டும். அடுத்து கற்பாறை நிறம். அங்கே பாருங்கள், கேட்கும்போது. இந்த உவமையில் இந்த பகுதியில் 10வது வசனத்தில் கேட்டும், 12ல் கேட்கிறவர்களாய், 13ல் கேட்கும்போது, 14ல் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள் கேட்ட உடனே, 15ல் கேட்டு இருதயத்திலே காத்து பலன் கொடுக்கிறார்கள். இப்படி தான் பார்க்கணும். இனிமேல் மறக்காது. அது ஒவ்வொரு கலரில் அதை ஸ்க்ரீனில் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் நேரம் பாருங்கள். நீங்கள் கூட உங்கள் பைபிள் இந்த மாதிரி குறித்து கொள்ளலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே. இந்த வழி எதை குறிக்கிறதுனா பாரம்பரியத்தை குறிக்கிறது. கற்பாறை உள்ளத்தின் ஆழத்திலே உள்ள கடின பகுதியை குறிக்கிறது. மேலோட்டமாக கொஞ்சம் மண் இருக்குது, உடனே முளைச்சிருது. ஆனால் வெயில் ஏறினவுடனே எல்லாம் கருகி காஞ்சி போகுது. ஆனால் இன்னொன்றுக்கு முள்ளுள்ள இடங்களில் வசனம் விதைக்கப்படுது. முள் வந்து என்ன செய்யுதுன்னு பார்க்குறோம். முக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கோடிடுவோம். கோடிட்ட பிறகு நன்றாக பார்க்க வேண்டும். பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு. பிரபஞ்சம்னா இந்த உலகம்னா பூகோள உலகம் அல்ல, ஆவியின் மண்டலத்தில் ஆவிக்குரிய உலகம். தேவனுக்கு புறம்பான வழிமுறைகள், கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் எதுனா உலகம்னு சொல்லப்படுது. பிரபஞ்சம்னா இவ்வுலகத்திற்குரிய
கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு நல்லா விதைக்கிறாங்க. விதை வளருது, ஆனால் முள் நெருக்கி போட்டு பலன் கொடுக்காமல் போகிறாங்க. 15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் விளக்கு 16, 17, 18 இது 3 சேர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த விளக்கு, வெளிச்சம், விளக்குத்தண்டு அது ஒரு மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். உடனே தெரியும். விளக்கு வெளிச்சத்துக்கு இங்கிலீஷில் லைட்டுன்னு சொல்லலாம். எப்படி ஞாபகம் வைக்கிறது? லூக் 8 லைட், லூக் 8 லைட். ஜான் 8 ஆல்சோ லைட். அது என்னது? ஜீசஸ் செட் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். யோவான் 8:12. இங்கே எப்படி விளக்கை பற்றி இடையில ஒரு வசனத்தை பார்க்குறோம். வசனம் வெளிச்சமாக இருக்குது. இருதயத்தில் இருந்துச்சுன்னா அது வெளிச்சமாக இருக்குது. அதனால்தான் இங்கே ஒரு கேட்கிறது இருக்குது. பார்த்தீங்களா? இந்த 18ஓட அந்த பகுதி முடிவடைகிறது. 19, 20, 21 இந்த 3 வசனங்களும் ஒரு சின்ன பத்தி. இதை மார்க் 3லையும் பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு யார் தாயார் யார் சகோதரன் சொல்கிறாங்க. சொன்னவங்க சரியானதான் சொல்லியிருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க பின்னாடி இருக்காங்க போல் தாயாரும் சகோதரரும் அதை சொல்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையாக எனக்கு யார் தாயும் சகோதரர்னா தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வசனத்தை கேட்டு. இங்கேயும் பாருங்கள் அந்த வார்த்தை வருது, கேட்டு. 18 பாருங்கள், கேட்கிற. இதை மார்க் பண்ணி எழுதி இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். இங்கே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் இயேசுவோடு ஒரு உறவில் இணைக்கப்படுகிறார்கள். இந்த பகுதியை நம்ம ரிவைஸ் பண்ணலாம். மீண்டுமா நீங்கள் இதை யூடியூப்பில் கூட பார்க்கலாம். நோட்ஸ் தேவைன்னா உடனடியாக அனுப்பலாம். பவர் பாயிண்ட் அனுப்பலாம். நீங்கள் சொல்லலாம், எப்படி இப்படி படிக்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் விசுவாசிக்க, கேட்டவர்கள் முழுவதினால் வசனத்தை நெருக்கி போடாதபடி, வழியருகே விழுந்த விதைப்போர் ஆகாதபடிக்கு ஆண்டவரே பலன் கொடுக்கிற, இருதயத்திலே காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிற ஒரு கிருபை அருளி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்றாடம் காப்பாற்றி நீர் அன்போடு நடத்தி வந்தீர். அந்நாளும் இந்நாளும் காப்பாற்றி நீர் எந்நாளும் நடத்திடுவீர். பேர் சொல்லி அழைத்து பிள்ளை என்றழைத்து பின்பற்ற செய்தீரையா. ஆவியில் நிறைத்து அல்லல்கள் குறைத்து ஆசீர்வதித்தீரையா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா.